தலைவர்களையும் வருக 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 என்று அழைக்கிறோம். இப்ப பெரியார் ஐயாவை வச்சு ஒரு போட்டோவை வச்சு அந்த மிஷன்ல ஏன் பேசுறேன் என்றால், பெரியார் ஐயா தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இன்றும் அவருடைய கொள்கை ஓட்டு போடக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாக தான் இருந்தார். ஆகையினால் ஓட்டு உரிமையை பெற்றுத் தருவதற்கு பெரியார் ஐயாவும் அவருடைய படத்தை வைக்கும் பொழுது அதற்கு ஒரு புரிதல் இருக்கும் என்பதற்காக அனைத்து கட்சி தலைவர்களையும் பணிவோட வேண்டுகோள். இந்த 2016 அன்று பரம்வீர் பாலிடெக்னிக்கல்ல ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் போர்ஜரி திருட்டு வேலை எப்படியெல்லாம் செய்ய முடியுது, எப்படியெல்லாம் பொதுமக்கள் பிபி சவுண்டும் லைட்டும் பார்த்துவிட்டு ஏமாந்து போகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். அனைத்து கட்சி தலைவர்களே, ஒரு சிலர்லாம் கேட்டாங்க, ஜெயபாண்டி நீங்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டுருக்கீங்க, ஆனால் இது நாள் வரைக்கும் எந்த குரலும் உங்களுக்கு கொடுக்கல, ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சில நண்பர்கள், சில கட்சிக்கார தலைவர்கள் என்கிட்ட ஆலோசனை கேட்டார்கள். என்ன சார் ஏன் அப்படின்னு. ஒரு குழந்தை சாராயம் குடிச்சிருச்சுன்னு உடனே எல்லா கட்சி தலைவர்களும் குரல் கொடுத்தாங்க, ஆனா நீ பெரிய உண்மையை சொல்லியிருக்க, ஆனா எந்த கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக தான் நான் போய் மதிமுக கட்சி மாவட்ட செயலாளரை போய் கூப்பிட்டேன். வந்து பார்த்துட்டு போனாரு. அப்ப எல்லா கட்சி தலைவர்களும் வந்து பார்த்து இது உண்மையாக தெரிஞ்ச பிறகுதான் குரல் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. ஏன்னா பெரிய குற்றம் அது உண்மையா பார்த்துட்டு தானே எல்லா கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் பெரியார் ஐயா வச்சு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஓட்டு உரிமை 100க்கு 100 பண்ண முடியும்னு படிக்காதவன் சொல்லும் போதுல எல்லா கட்சிக்காரங்களும் சிந்திப்பாங்க. படிச்சவன் சொல்லும் போதிலே சரியான முறையில் நிர்ணயிக்க முடியல. இவன் படிக்காதவன் சொல்றான். இப்ப படிச்ச வானொலி அறிக்கைன்னு சொல்லி மழை வரப்போகுது, மழை வரல அப்படின்னு சொல்லும் போதே அதே தடுமாற்றமாக இருக்குது. படிச்சவங்க சொல்றாங்க, அதே தடுமாற்றமாக இருக்குது. மழை வராதுன்னு சொன்னா வருது, வரும்னு சொன்னா வரல அப்படின்லாம் இருக்குது வானொலி அறிக்கையை. இவர் படிக்காதவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரோ என்ற ஒரு அச்சம் ஏற்படும். ஆகையினால்தான் 2016 புது வருஷத்தன்று எல்லா தலைவர்களும் கூப்பிட்டிருக்கிறேன். நேரடியா வந்து பார்த்து விட்டு அதற்கு பிறகு நீங்க குரல் கொடுங்கள் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு இந்த உரையை அனைத்து கட்சி தலைவருக்கு முன்னாடி நான் இப்ப தொடங்குகிறேன். அதாவது நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொசஸிங் சென்டர்ல வந்து இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது அந்த பக்கத்து கம்ப்யூட்டர்ல இருந்துகிட்டு என்னுடைய பாஸ்வேர்டை திருடுறாங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை டெலீட்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன், என்ன சார் நம்ம இந்த ப்ரொசஸிங் சென்டர்ல 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், ஏன் மவுஸை நான் ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஆப்ரேட் பண்றீங்க அப்படின்னு. எப்படி நான் ஆப்ரேட் பண்ணணும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாரு. இப்ப நீங்க வந்தது பிறகு மவுஸ் கரெக்டா இருக்குது. நீங்க அங்க சிஸ்டத்துல உட்கார்ந்து இருக்கும் போது மவுஸ் டெலீட் பண்ற இடத்துக்கு போகுது. அதுவாச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன் படித்த மாணவரை பார்த்து. அவரு சொன்னாரு, உன்னால சொந்தமா இமெயில் ஐடியெல்லாம் ஓபன் பண்ண முடியுமா அப்படின்றாரு. இல்ல சார்ன்னு. அப்போ உன்னால சொந்தமா ஒரு இமெயில் ஐடியை கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ண தெரியாது, நீ எப்படி கம்ப்யூட்டர் ஓட்டு போடுற மிஷின்ல 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாரு. சார் நான் வந்து ஒரு டைரக்டர் மாதிரி. டைரக்டருடைய வேலை என்னன்னா, இப்ப கேமராமேன், நான் வந்து கேமரா பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கேமராமேனை கூப்பிட்டு, சார் கதாநாயகன் இப்படி வருவாங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்குள்ளே இந்த சீனு இந்த மாதிரி வசனம் பேசுவாங்க, இதை எடுத்து கொடுங்கன்னா அந்த கேமராமேனை எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் இந்த பாட்டு சார், இந்த பாட்டு இந்த மாதிரி வரிகள்லாம் வருது, இதுக்கு இப்படி இசை அமைக்கணும் அப்படின்னு. அது எப்படி அமைக்கணும்ன்றது அது
இசையை அமைக்கக்கூடிய ஞானிகள் அவங்க வேலையை பார்த்துருவாங்க. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம் 4 மணி நேரம் எடுத்துட்டோம்னாக்கா இதை ஒரு 1 மணி நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு எடிட்டிங் பண்றவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க குறைச்சு கொடுத்துருவாங்க. அதுவாச்சு எல்லா பேரையும் அதை அவங்கள வைத்து இயக்குறவர் தான் டைரக்டர். டைரக்டருக்கு வந்து எல்லா துறையும் போய் ஒவ்வொன்றா போய் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அனுபவம் இருந்தால் கதையை தெளிவான முறையில் எல்லா எல்லா துறையை சார்ந்தவங்களும் வைத்து ஒரு வேலை வாங்க முடியும் அப்படின்றத தான் நான் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் செஞ்சிருக்கேன். எனக்கு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணோம்னா ஒரு 10 ரூபா கொடுத்தனாக்கும் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொசஸிங் சென்டருக்காரரு சார் என் பேரில் ஒரு இமெயில் ஐடி தொடங்கி கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாரு. அது எதுக்கு நான் போய் படிச்சுக்கிட்டு? என்னைய பொறுத்தளவுக்கு நான் வந்து விஞ்ஞானின்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. விஞ்ஞானின்ற வார்த்தையை நீ யூஸ் பண்ணக்கூடாது, விஞ்ஞானின்னு இனிமேல் எதுவுமே கண்டுபிடிக்க கூடாது, அதெல்லாம் வந்து படித்தவங்க தான் கண்டுபிடிக்கணும் என்று சொன்னாங்க போலீஸ் அதிகாரியும் தமிழக அரசும். ஆனால் அதற்காக அறிவியல் செய்தி வழங்க போகிறேன் அவை மேல்நிலை பள்ளியிலன்னு சொல்லி 1ஆம் வகுப்புல இருந்தேன். அதற்கு பிடிச்சி 2 மாதம் உள்ளே போட்டிருந்தாங்க ஜெயிலுக்குள்ள. அப்போ இப்படி குற்றமெல்லாம் எப்படி நடக்குது, நியாயத்தை எப்படி மறைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சிந்திச்சு ஜெயிலுக்குள்ள 2 மாதம் இருக்கும்போது ஜெயிலுக்குள்ள அப்படியே சிந்திச்சு பார்க்கும்போது இதுக்கு மெயினான திருத்தத்தை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்ற போது ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷினை நவீனம் அமைச்சா தான் புது புது முதலமைச்சர்கள் வருவாங்க, புது புது பிரதமர்கள் வருவாங்க, அவங்கவுங்க புது புது சட்ட திட்டங்களை மாற்றி செய்வாங்க அப்படின்றது தான் என் மனதுக்குள்ள தோன்றியது. அப்போ இது நாள் வரைக்கும் ஓட்டு போகிற மிஷினையே லைட் எரியுது, பிபி சவுண்ட் வருது, மிஷின் ஆன் ஆகலை, மிஷின் சரியா இயங்கலைன்னு இப்படியெல்லாம் பத்திரிகையிலையும் செய்திலையும் டிவிலையும் பார்த்துருக்குறோம். அப்போ இதில் உள்ளே போய் ஆராயும் போது அது அந்த நண்பர் கேட்டார், அது எப்படி உள்ளே போய் நீ எப்படி ஆராய முடியும், உங்களுக்கு தான் தெரியாதுல்லைன்றாரு. ஏங்க ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறோம்னா அவன் வீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான்னு வேடிக்கையை பார்க்க முடியும். அந்த சிந்தனையை கொண்டு வருவது அதுதான் விஞ்ஞானி. விஞ்ஞானின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பொருள் இப்படியெல்லாம் இயங்கிறது இந்த மூலமா இப்படி இயங்குமா அப்படின்ற கற்பனை திறன்ல போய் மறுபடியும் இயக்கத்தை உருவாக்கி பார்த்து அதுக்கப்புறம் மக்களிடம் சொல்லுவது. ஒரு வைத்தியர்னா அந்த மாத்திரையை அந்த செடிகளை பிடுங்கி அந்த கஷாயத்தை சாப்பிட்டு அது என்னெல்லாம் செய்யுதுன்னு உணர்ந்து இந்த மாதிரி ஒரு குணம் தெரிகிறது அப்படின்ட்டு ஒரு நோயாளிக்கு கொடுத்து இது சரியா வரும் அப்படின்னு ஒரு வைத்தியர் சொல்ல முடியும். அது மாதிரி தான் நான் செய்திருக்கிறேன். ஆகையினால் படித்த மனிதர்களே, ஒரு படிக்காதவன் ஒரு கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டை வைத்து ஒரு வீடியோ ஏற்ற போகும்போது ப்ரொசஸிங் சென்டரில் அடுத்த கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட் பண்ணி பாஸ்வேர்டு திருடும் அந்த படித்த மனிதர்களை இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க. ஒருவர் பார்வை இல்லாம இருக்கிறாரு, அவரை ரோட்டை கடத்தி கொண்டு போய் விடுறாங்க பார்வை உள்ளவர்கள். ஆனா படிக்க தெரிந்தவர்கள் சில மனிதர்கள் கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு படிக்காத ஒரு பாஸ்வேர்டை ஓபன் பண்ணி ஒரு வீடியோ ஏற்ற போகும்போது அவங்களுடைய பாஸ்வேர்டை களவாணுவது எவ்வளவு பெரிய குற்ற செயல். ஆகையினால் இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீர்கள். தெரிந்தால் இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி சேஃப்டிக்குன்னு சொல்ல கத்துக்கங்க. ஆனா அந்த படிக்காதவங்க வந்து பாஸ்வேர்டை திருடுவது பெரிய படிப்பாளியும் கிடையாது, நீ அறிவாளியும் கிடையாது. ஆகையானால் ஒரு சில பேர்கள் கம்ப்யூட்டர் ப்ரொசஸிங் சென்டர் மூலமாக சில அரசாங்கத்து மூலமாக இதை செய்வதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நான் வந்து எனக்கு சேஃப்டிக்கான இடத்துல போய் இப்போ போய் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆகையினால் தமிழகத்தில் புது புது முதலமைச்சர் புது புது பிரதமர்கள் உருவாக வேண்டுமென்றால் நவீன ஓட்டு போடும் மிஷின் கம்ப்யூட்டர் மிஷினை பார்ப்பதற்கு தருமபுரி பரமீர் பாலிடெக்னிக்கலுக்கு வந்து பாருங்கள் என்று அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்தியா தேர்தல் ஆணையத்தையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தருமபுரி படமினரே பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.